பருவம் தவறி பெய்யற மழையால பயிர்கள் எப்படி பாதிக்கப்படுதுன்னு விவசாயிகள் கிட்ட கேட்டு பாருங்க தெரியும். பருவங்கள் தரிகெட்டு போறதோட விளைவு பயிர்கள் மிக மோசமான முறையில் பாதிப்படையும். சாதாரண பயிர்களையே எடுத்துக்குங்க, சோளம், கம்பு, கோதுமை, அரிசி, காய்கறிகள். இந்தியாவில் போன வருஷம் ஃபுட் ஐட்டம்ஸ் உடைய விலைவாசி உயர்வுக்கு கிளைமேட் சேஞ்சும் மிக முக்கியமான காரணம்னு இந்திய அரசாங்கமே சொல்லுது. விளைநிலங்களோட பரப்பளவே குறைய போகுது. ஏன்னா பெரும்பாலான விளைநிலங்கள் தண்ணில மூழ்கி போயிடும். உலகின் அடர்ந்த மக்கள் தொகை இந்த இடங்கள்ல தான் வசிக்கிறாங்க. இந்த இடங்கள்ல தான் கிளைமேட் சேஞ்சுடைய பயங்கர தாக்கமும் இருக்க போகுது. இங்கே தான் உணவு உற்பத்தி செய்யப்படுது. இங்கே தான் ஏழைகளும் வசிக்கிறாங்க. விளைவு என்னாகும்? வலுக்கட்டாயமாக ஏற்படுற மைக்ரேஷன். இந்த மக்கள் தொகையில் கோடிக்கணக்கான மக்கள் வறுமையினாலையும் பசி பட்டினியினாலையும் வெகு சீக்கிரமாகவே தங்களோட இடங்களை விட்டு வேற இடங்களுக்கோ அல்லது வேற நாட்டுக்கோ புலம்பெயர கட்டாயப்படுத்தப்படுவாங்க. நமக்கு இந்த பயங்கரமான தண்டனை கிடைக்க போகுது. எந்த ப்ராஸ்பெரிட்டிக்காகவும் பணத்துக்காகவும் நாம் இந்த பூமியை சேதப்படுத்தினோமோ அந்த ப்ராஸ்பெரிட்டியே நம்மளை விட்டு போக போகுது.